தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். அதில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் 20 முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட 23 பேர் இடம்பெற்றுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். KP முனுசாமி வேப்பனஹள்ளி தொகுதியிலும், திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் தொகுதியிலும், நத்தம் விஸ்வநாதன் நத்தம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். தொண்டாமுத்தூர் தொகுதியில் SP வேலுமணி, குமாரபாளையம் தொகுதியில் தங்கமணி, ராயபுரம் தொகுதியில் D ஜெயக்குமார், மயிலம் தொகுதியில் CV சண்முகம், மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு, பாலக்கோடு தொகுதியில் KP அன்பழகன் ஆகியோர் நிறுத்தப்பட்டுள்ளனர். நனிலத்தில் R காமராஜ், வேதாரண்யத்தில் OS மணியன், விராலிமலையில் C விஜயபாஸ்கர் ஆகியோர் களம் காண்கின்றனர். கோவில்பட்டியில் கடம்பூர் ராஜு, திருமங்கலத்தில் RB உதயகுமார், சிவகாசியில் ராஜேந்திர பாலாஜி, மதுரவாயலில் பெஞ்சமின், கலசப்பாக்கத்தில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பவானியில் KC கருப்பசாமி, ஜோலார்பேட்டையில் KC வீரமணி, கரூரில் KR விஜயபாஸ்கர் களம் காண்கின்றனர். இவர்கள் அனைவரும் முன்னாள் அமைச்சர்கள் ஆவர். மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றத்திலும், அரசு முன்னாள் தலைமை கொறடாவும், அரியலூர் மாவட்ட செயலாளருமான தாமரை ராஜேந்திரன் அரியலூரிலும் நிறுத்தப்பட்டுள்ளனர்.